ஆசைக்காக கேட்டாங்க. நான் இப்போ இங்கே பெரியவங்களெலாம் உட்காந்து பார்க்கும்போது நான் என்ன ஒரு எமோஷ்னலாக அதை கனெக்ட் பண்ணுறேன்னா, பெரியவங்களுக்கு வந்து நம்ம எல்லாருக்கும் வரக்கூடியது தான் மறதி. சின்ன வயசில் இருக்கிறதுல ஞாபகம் இருக்கும், நேற்றுக்கு என்ன சாப்பிட்டோங்கிறது மறந்து போயிடும். அது வந்து மெடிக்கல் ரீசனில் அல்சைமர்ஸ்ன்னு சொல்கிறாங்க, டிமென்ஷியான்னு சொல்கிறாங்க. எவ்வளோ விஷயங்கள் நீங்கள் பெரியவங்களை ஹேண்டில் பண்ணுறவங்களுக்கு தெரியும். ஸோ அவங்களுக்கு வந்து அந்த ஒரு பழைய ஃபோட்டோவை பார்க்கும்பொழுது அந்த ஃபோட்டோ கூட மறந்து போச்சேன்றது போது அந்த அந்த பாரதியார் அந்த சென்ஸில் பாடியிருப்பாரோன்னு நான் பாடும்போது அதை நினச்சிக்கிட்டேன். ரொம்ப தேங்க்ஸ் ஐயா இந்த பாட்டு நீங்கள் கேட்டதுக்கு. அவர் சொன்னதை நான் மைக்கில் உங்கள் எல்லாருக்கும் சொல்கிறேன். அவர் ஐயா என்ன சொல்கிறாங்கன்னா, பாரதியாருடைய தாயார் ரொம்ப சின்ன வயசுலேயே இறந்து போயிட்டாங்களாம். ஸோ அவங்க எப்படி இருப்பாங்கன்னு கூட அவருக்கு மறந்து போச்சு. அவங்க ஃபோட்டோ கூட அப்போல்லாம் அந்த காலத்தில் ஃபோட்டோ கிடையாது. வண்ணப்படமும் இல்லை கண்டாய் வாழும் வழி என்னடி தோழின்னு கண்ணனை அம்மாவாக நினச்சி பாடுறாரு அவர். ரொம்ப அழகான ஒரு பாடல். ரொம்ப ஐயா தேங்க்ஸ் அகெயின், தேங்க்ஸ் டு யூ.